ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் தோசை மாவு கண்டிப்பாக வச்சுருப்போம். அந்த தோசை மாவு கொஞ்சம் புளிச்சு போயிட்டு அந்த மாவு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். சரி, தூக்கி போட்டுடலாமா, இல்லை அதை வச்சு வேறு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த டைமில் உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வெள்ளி பொருள்லாம் இருக்கு இல்லையா, கொலுசு இல்லை பூஜை பாத்திரம், இது மாதிரி பொருள்லாம் அப்படியே கருப்பு கருப்பாகிடும் கொஞ்ச நாள்லேயே. அந்த கருப்பு மாறாமல் நல்ல பளபளன்னு புதுசு போலவே இருக்கணும்னா நான் சொல்ல டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட புளிச்ச மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ எங்களோட பழைய கொலுசு, மகியோடது, அபியோடது, அப்புறம் என்னோட எல்லாமே பழைய கொலுசெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்ட்டு. கவரில் போட்டு ரொம்ப நாளாக கட்டி வச்சுருந்தது. அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் நல்லா பளபளன்னு மாற்றி காமிக்கிறேன். நம்மளோட புளிச்ச மாவில் இந்த வெள்ளிப்பொருள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு பாருங்கள். நீங்கள் அதை ஊற வச்சுட்டு மற்ற வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஓகே. அதுக்குள்ளே அதோட அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். நான் அப்படி தான் அந்த மாவில் நம்ம இந்த வெள்ளிப்பொருளெல்லாம் போட்டுட்டு பக்கத்துலேயே பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் விளக்கிருக்கும் திடீர்னு அந்த மாவை பார்க்குறேன். அந்த மாவு நல்லா ஒயிட் கலரில் தானே இருக்கணும். பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மாவு கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே பிளாக் கலராக மாறிடுச்சு. எனக்கு பார்த்தோன்னே அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா இப்படி கருப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாத்திரத்தை கூட விளக்கல வச்சுட்டு இது உடனே கையில் அப்படியே சும்மா அப்படி ரப் பண்ணி பார்த்தேன். அந்த அழுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையில் போய் காசு கொடுத்து 200-300 கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ணணும். அப்படி நம்ம காசு வேஸ்ட் பண்ணாமல் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சூப்பராக நல்லா க்ளோவிங்காக ஷைனிங்காக இருக்குது இந்த கொலுசு. இப்போ பாருங்கள், என் விரலில் பாருங்கள், அந்த சும்மா தான் இப்படி ரப் பண்ணுறேன். நான் ப்ரஷ் வச்சு கூட தேய்க்கல. இருந்தாலும் அந்த கருப்பெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்துடுது. ஒரு நல்ல தண்ணியில் இப்போ நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உப்பு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, நல்ல தண்ணியில் கழுவி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பளபளன்னு ஆயிருக்கு. நடுவில் அந்த இடுக்கில் இருக்க அழுக்கு கூட அப்படியே ரிமூவ் ஆயிடுது. நீங்களும் கண்டிப்பாக அந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கலாம்.